ஆனா அந்த படத்துல ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, யாருன்னு தெரியுமா? அந்த இடத்துல டைலாக் கூட பேச மாட்டான், பேசலாம்னு நினைப்பான். இங்க ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ சொல்லியிருக்காங்க. நான் அதை வந்து என்ன மாதிரி பாக்குறேன்னா, இந்த படம் பார்த்தா அவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களா, இந்த மாதிரி பண்றவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா யார் மாற வாய்ப்பு இருக்குன்னா, இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா கொட்டுக்காளி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து என் ஃப்ரெண்டு எதுக்காகனா ஒரு காமன் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்ற கண்டி தான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் வந்து என்ன மாதிரி படம் பார்ப்பான்னா, நார்மலா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கிற மாதிரி படம், பாட்டு இருக்கிற படம் அந்த மாதிரி பார்ப்பான். கரெக்டா தான் அந்த மாதிரி படம் பார்ப்பான். அவனை ஒம்படியா பிடிச்சி இழுத்துட்டு போய் கொட்டுக்காளி படம் பார்க்க வச்சுட்டேன். இப்ப அந்த படத்துல இருந்து அவனோட டேக்அவே என்னன்றதும் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த வீடியோல வந்து அவனை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா, ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணியிருக்கா. ஆனா அந்த பொண்ணை வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே சேர்ந்து பேய் ஓட்ட கூட்டிட்டு போறாங்க ஒரு சாமியார்ட்ட. இந்த பொண்ணோட மாமாவா சூரியன் நடிச்சிருக்காரு, பாண்டின்ற கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஜேர்னில என்னதான் நடந்துச்சுன்றதுதான் கொட்டுக்காளி படத்தோட கதை. சரி, இப்ப வந்து இந்த படம் வந்து நீ பாத்துட்ட, இந்த படத்துல இருந்து டேக் அவேவா நீ வந்து என்ன எடுத்த? நார்மலா அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போறாங்க. சோ சாமியார் வந்து ஏத்துக்கவே முடியாத சில விஷயங்கள் பண்றாரு. ஃபியூச்சர்ல இந்த மாரி எனக்கு இதுவரைக்கும் நடக்கல. இந்த மாரி ஒரு பேய் பிடிச்சு சாமியார் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நான் அத இக்னோர் பண்ணிருவேன். இந்த மாதிரி சாமியார்கிட்ட கொண்டு போய் காட்ட மாட்டேன்னு சொல்றேன். ஒரு பொண்ணை வந்து இப்படி ட்ரீட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றேன். சரி, ஓகே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்னன்னா, அந்த பொண்ணும் சேவலும் காமிப்பாங்கல்ல, ஆமா. காமிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா மாதிரி அவங்க ஏதாச்சும் தெரியுது. அந்த சேவலுக்கு வந்து கட்டுப்பட்டுருப்பாங்க. அந்த பொண்ண வந்து அடக்கியே வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க சொல்றத அந்த பொண்ணு கேட்கிற மாரியே இருக்கணும். அந்த மாரியே அடக்கி வச்சிருப்பாங்க. அது வந்து ஓரளவு ரிலேட்டபிளா இருந்தது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா, அந்த பொண்ணோட ஹேர் வந்து ஃப்ரீயா இருக்கும். அவங்க வீட்டுல வந்து பிடிச்சு இழுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே. அப்புறம் பொட்டு வச்சு அந்த பொண்ணு வந்து அப்படியே பேசாம அப்படியே ஒரு மாதிரி அமைதியாவே உட்காந்துருப்பாங்க அந்த பொண்ணு. இந்த சைடு பார்த்தா அந்த சேவல் இருக்கும், அந்த சேவல் வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேர் நிலமே ஒரே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சேவல் வந்து ஒரு காலில் வந்து கட்டு போட்டிருப்பாங்க, கல்லுல கட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, லவ் பண்ண விடாம, வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ண விடாம இந்த பொண்ணை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. லிட்டரலா அந்த இதுல வந்து அவங்க அதெல்லாம் சொல்ல வராங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பூப்புனித நீராட்டு விழா போஸ்டர் வந்து இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிப்பா, சின்ன பொண்ணு. அந்த போஸ்டர் வந்து இருக்கும். ஒரு கூட்டத்தையே அப்படியே காமிப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு, இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் நார்மலா பிசிக்கலா நடக்கிற ஒரு விஷயம். என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணை வந்து செலிப்ரேட் பண்றாங்க, குளோரிஃபை பண்றாங்க, ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க. குளோரிஃபை பண்ணி அதை ஒரு விழாவா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி அந்த கோயில் சீன் இருக்குல்ல, அந்த கோயில் சீன்ல வந்து சூரியோட தங்கச்சி அவங்கள வந்து வெளியே நிக்க சொல்லுவாங்க. நீ வந்து சாமி வந்து திரும்பி கூட பாத்துறாரு, நீ ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது இருக்கும். அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறப்ப அதை அவ்வளவு குளோரிஃபை பண்ணி கொண்டாடுறதும் அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு தீண்டத்தகாத பொருளா பாக்குறதும் அவங்க தான். கேட்டா அதுக்கு முன்னாடி 1000 சயின்ஸ் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபேக் சயின்ஸ். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த குளோரிபிகேஷன் இருக்குல்ல, ஒரு பொண்ணை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறாங்களோ, புனிதப்படுத்துறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பொண்ணை அவங்க அடிமைப்படுத்துறாங்க. அவங்க குளோரிஃபை பண்றதுக்கு காரணமே இருக்குன்னா அந்த பொண்ணை அடிமைப்படுத்துறதுக்காண்டி தான். என்னைய பொறுத்தவரை அது அப்படிதான். அதே மாதிரி இந்த படத்துல காமெடி எல்லாமே ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு சட்டேரிக்கலான ஒரு ஃபிலிம். அதாவது இவங்களோட மூட நம்பிக்கை அது எல்லாமே பயங்கரமா வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துல. அந்த காமெடி எல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? உனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஆட்டோ காமெடிலாம் டயலாக்கே இல்ல. இருந்தாலும் அடக்கவே முடியல சிரிப்ப. அந்த ஆட்டோ காமெடி வந்து 2-3 தடவை முன்னாடி நடக்கும். அந்த இடத்துல அவன் டைலாக் கூட பேச மாட்டான், பேசலாம்னு நினைப்பான். இங்க ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவு காமெடி எல்லாமே செமையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஊர்க்காரங்க கேரக்டர் வந்து ஒரு 2 வரும். அவங்க வந்து வேலைலாம் இருக்கும், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு லீவ் போட்டுட்டு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, இதை வேடிக்கை பாக்குறதுக்காண்டி வருவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டுறாங்கன்னா இல்லையான்றத வேடிக்கை பாக்குறதுக்காண்டி வருவாங்க. அதெல்லாம் அதுவே ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கல அந்த விஷயம்லாம். அதே மாதிரி இந்த ஜேர்னில ஃபுல்லா அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கான்னா, ரொம்ப வந்து ஒரு அடமண்டா இருப்பா, அமைதியா அப்படியே உட்காந்துருப்பா, எதுக்குமே அசையாம அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா, எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே உட்காந்துருப்பா. அப்ப வந்து என்ன ஆகும்னா, ஒரு சீன்ல வந்து அவ வெளியே பாப்பா ஆட்டோல இருந்து. அவ வந்து பார்த்தா அவளோட இல்யூஷனே அவளுக்கு தெரியும். அதாவது இவளே ஃப்ரீ ஹேர்ல அப்படியே பொட்டெல்லாம் இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியும். அது வந்து அவளை வந்து அவ வந்து ஒரு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறா.
அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது நோட் பண்ணி ஆமா நோட் பண்ணி. அதெல்லாம் நம்ம நார்மலா பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த விஷயம். இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு? மியூசிக் இல்லாததே எனக்கு ஒரு மாரிக்கு இருந்துச்சு. தூக்கமே வந்துருச்சு. ஆனா இந்த படத்துல ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. யாருன்னு தெரியுமா? தெரியல. அந்த படத்துல ஒரு சின்ன பையன் வருவான்ல. அந்த சின்ன பையன் வந்து என்ன என்ன பண்ணிட்டு வருவான்னா, இந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். போய்கிட்டு இருக்கலாம் அந்த பையன் ஏதாச்சும் ஒரு பாட்டு ஹம் பண்ணிட்டே வருவான். இல்ல ஏதாச்சும் சவுண்ட் கொடுத்துட்டே வருவான். அது வந்து எப்படின்னா அந்த இடையில வந்து பைக் நிக்கும்ல. பைக் நிக்கிறப்ப அந்த பைக்ல பவுச் இருக்குல்ல. அந்த பவுச் கவர் வந்து திறந்து திறந்து மூடிட்டு இருப்பான். அதுவே ஒரு மாதிரி சவுண்டா இருக்கும். அதே மாதிரி ஆம்பியன் சவுண்டு வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த இலை விழுகிற சவுண்டு, சுத்தி உள்ள ஆம்பியன்ஸோட சவுண்டு, காத்தோட சவுண்டு, அது எல்லாமே இது பண்ணனால எனக்கு மியூசிக் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலே ஆகல. ஒரு மாதிரி அதுதான் அந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும். அதனால அவங்க அந்த டிசிஷன் எடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. அந்த படத்துல வந்து இடையில அந்த ஒரு சீன் சொன்னேன்ல, பூப்புனித நீராட்டு. அதுல வந்து அந்த தாய்மாமன் சாங் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கனா படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த பையன் வந்து பாடிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணு ஹம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹம் பண்ண ஆரம்பிச்சோடனே அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். சூரி பலார்னு எந்திரிச்சு ஒரு ஆற ஆரம்பிச்சிருவாரு. அந்த சீன் வந்து ரொம்ப பயமாயிருச்சு. இவங்க உள்ளுக்கு ஆட்டோக்குள்ள சண்டை போட்டு ஆட்டோவை கவுத்தி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. சூரியோட கோவம் வந்து அந்த இடத்துல உச்சத்தை தொட்டுரும். தொட்டுட்டு இந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம வந்து இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம். அவன் என்னடா பாட்டு பாடிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல இருப்பாரு. அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த பொண்ணை போட்டு. அந்த பொண்ணை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. அப்படியே இந்த சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆட்டோலாம் நின்றும். ஆட்டோ விட்டு வெளியே வந்துருவாங்க. டக்குன்னு ஒரு ஜூம் அவுட் ஆகும் ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்ல வந்து என்னன்னா தண்ணி அப்படியே பொறுமையா ஓடிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா அங்க உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னா, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா சாப்பிட்டா எவன் வம்பு தும்புக்கும் போகாம அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க எப்படி இருக்காங்க அப்படி சண்டையை போட்டு இது பண்ணி கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து என்ன மாதிரி படம்னா ஒரு 4 மணி நேரத்துல நடக்கிற கதை. இப்ப வந்து 4 மணி நேரம் நடக்கிற கதைன்னு வச்சுக்கோயே. இப்ப வந்து கண்டினியூட்டி இருக்கும் அந்த இதுல. இப்ப உன்னோட ஷர்ட்ல அந்த கண்டினியூட்டி இருக்கணும். அப்புறம் அவங்க வேற ஏதாச்சும் காயமா இருந்துச்சுன்னா அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா 4 மணி நேரம் நடக்கிற கதை. அப்ப கண்டினியூட்டிலாம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம் கண்டிப்பா. இதுல வந்து என்ன கண்டினியூட்டி இருக்கணும்னா, எமோஷனா அந்த கண்டினியூட்டி இருக்கணும். அவர் வந்து 2 மணி நேரம் கோவத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோவத்தோட உச்சத்த தொட போறாரு. அந்த கண்டினியூட்டி இருக்கணும்ல. அதெல்லாம் ஆக்ட் பண்றது கஷ்டம். சூரி மட்டும் இல்ல. எல்லாருமே பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல சூரியோட ஆக்டிங் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நீ அத பத்தி என்ன நினைக்கிற? இந்த இதுல. எனக்கு சூரியோட ஆக்டிங் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா நம்ம விடுதலைலாம் பார்த்திருக்கோம்ல. விடுதலைக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அங்க சூரி கிட்ட ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சுச்சு. இங்க அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோவம் எனக்கு தெரிஞ்சுச்சு. அது வந்து சூரியோட ஒரு நார்மலான கேரக்டர்னு சொல்லலாமா? ஒரு மாதிரி அமைதியான பர்சன். அதனால அந்த இன்னசென்ஸ் எல்லாமே அது அவருக்கு வந்து செட் ஆச்சு. இந்த படத்துல வந்து அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு கேரக்டர் பண்றாரு. அவர் ஏதோ பார்த்த கேரக்டர் பண்றாரு. ஆனா ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு ஆண்கள் வந்து இப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இது பண்றதா இருக்கட்டும். சூரி கேரக்டர் பார்த்தா எல்லாரும் மிரளுவாங்க. இடையில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சீன்ல ஒரு மாடு வந்து நிக்குது. காளை மாடு வந்து நிக்குது. அப்ப எல்லாருமே பயந்துருவாங்க. எவனுமே முன்னாடி போகவே மாட்டாங்க. சூரி வந்து எங்க நிப்பாருன்னா, இவ்வளவு தைரியமான ஒரு ஆளு கடைசி ஆளுக்கு முந்தின ஆளா நிப்பாரு. எல்லாருமே பயந்து மாட போய் நான் விரட்ட போறேன், என்னோட வீரத்தை காமிக்க போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா அந்த மாடு முட்டை வந்துடும். அதுலயே மிரண்டு எல்லாரும் பின்னாடி ஓடி வந்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு மாடை விரட்ட முடியல, அவங்க போக முடியலன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து அந்த மாடோட சொந்தக்காரனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி உங்க மாடு வழிமறிச்சு நிக்குதுன்னு சொன்னாலே அவர் வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாரு. நம்ம வந்து என்ன நினைச்சோம், அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அப்படியே ஓடி வரும். ஓடி வந்து அந்த மாடை அழகா அப்படியே கூட்டிட்டு கொண்டு போயிடும். அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க வந்து இவங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சிருந்த இமேஜ் எல்லாமே உடஞ்சிடும். எனக்கு அது பார்த்தானே என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணை எடுத்துக்கிருவோம். அந்த சேவல் இருக்கு. அப்புறம் அந்த மாடு இருக்கு. இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்தவன் தான் அவன். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். அப்ப அந்த மாடுகிட்ட இருக்கிற ஒரு அடமெண்டான கேரக்டர் அந்த பொண்ணுகிட்ட இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, ஏன்னா இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாடை கண்ட்ரோல் பண்ணி அதை பத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்களால முடியல. ஆனா அன்பா கூப்பிடுறப்ப அந்த மாடு வந்து அழகா வந்துருது. அது வந்து அந்த பொண்ணை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த சீன்லாம் ஒரு மாதிரி பயங்கர காமெடியா இருந்துச்சு. பல தாக்குதல்கள் படங்களுக்கு இடையில இடையில இந்த மேல் சாவனிஸ்டுக்கெல்லாம் இருந்துச்சு. இந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இடையில வந்து ஒரு சீன் வரும். அப்ப வந்து ஆட்டோ நிக்கும். ஆட்டோ நிக்கிறப்ப இந்த பொண்ணு அவங்களோட அம்மா 2 பேரும் இறங்கி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. திரும்ப வரப்ப அவங்க அம்மா மட்டும் தான் வந்திருப்பாங்க. அப்ப வந்து எல்லாரும் என்ன நினைப்போம்னா அவங்க அம்மா வந்து தப்பிக்க விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம்.
ஏன் வந்து அப்படி யோசிக்க வைக்குதுன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏன் அந்த கான்வர்சேஷனை காட்டல, அவங்க வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னே நமக்கு தெரியல. இதை வந்து நாங்க டேரக்டர் கிட்ட கேட்டா டேரக்டர் என்ன சொல்றாருன்னா அதை வந்து நீங்க தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நான் அதை வந்து என்ன மாதிரி பாக்குறேன்னா, இப்ப அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டரா தான் காமிச்சிட்டே வருவாங்க. இந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாத்தி விட்டுறணும், இந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் ஃப்ரீ பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு சீன் இருக்கும். என்னன்னா அந்த சேவல் இருக்குல்ல, அந்த சேவல் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கும் தெரியுமா. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து கேட்பாரு, என்ன சேவை வந்து இப்படி சோர்ந்து போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, கால் கட்டுப்பட்டுருக்குல்ல, அதனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சாஃப்டான கேரக்டரா பொண்ணு எப்ப ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா தான் காமிச்சிட்டே வருவாங்க. இப்ப அந்த இடத்துல இவங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன பேசுனாங்கன்றதை காமிச்சோன்னு வச்சுக்கோ, அங்க இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கும்? அங்க இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இருக்கவே இருக்காது. காமிக்காம இருந்தனாலதான் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க. ஒருவேளை தப்பிச்சு போயிருப்பாங்களோ, ஒருவேளை வேற ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அந்த இது கிரியேட் பண்றதுக்காண்டி தான் அந்த இடத்துல அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி இருக்கிறதா கரெக்ட். அதுல எல்லாம் போய் குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கடைசியில வந்து அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க போயிருவாங்க. போறப்ப வந்து என்ன ஆகும்னா, இவங்க ஆட்டோல இருந்து இறங்கிருப்பாங்களா, அங்க வந்து ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஏறிட்டு இருக்கும் ஒரு பொண்ணோட. அவங்க பொண்ணுக்கும் வந்து பேய் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஏறுறாங்க. இந்த ஷாட் பாக்குறப்ப ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஆஹ் ஆட்டோல வர ஒரு ஃபேமிலி, நார்மலான ஒரு ஃபேமிலி, கார்ல வர ஒரு ஃபேமிலி, ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வந்து பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்டயுமே இந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. ஒரு பிற்போக்குத்தனமான தாட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு அவரு அந்த இடத்துல. அந்த சூரி கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி காம் ஆச்சுல. காம் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில என்ன ஆயிடும்னா ஒரு மாதிரி குழப்பம் ஆயிடும். ஏன்னா இந்த சாமியார் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த கேரக்டர் ஒரு மாதிரி குழப்பத்துக்குள்ள போன மாதிரி ஆயிடும். அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையுமே. அப்ப வந்து என்ன ஆகும்னா படம் வந்து கிளைமாக்ஸ் நோக்கி போகுது. போறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சுத்தி உள்ள பொண்ணுங்க எல்லாமே சேலை கட்டியிருக்காங்க, இவன் வந்து சுடிதார் போட்டிருக்கா. அது என்னமோ அவங்க படத்துல வந்து வேணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணே கோவத்துல இருக்கா ஒரு மாதிரி. இந்த சாமியார் ஏதோ பண்ண போறா, இந்த பொண்ணு வாயில ஏறி மிதிச்சுட்டு ஓட போறா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உனக்கு என்ன தோணுச்சு? சூரி அந்த இடத்துல அந்த சாமியார காதலே அப்போ வரும்னு தோணுச்சு. எல்லாத்துக்கும் இப்படி தோணுச்சா? அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அந்த சூரியோட கேரக்டர் தனியா போயிடும். தனியா போயிட்டு திரும்ப வரும். திரும்ப வர்றப்ப அந்த சூரிய காமிக்க மாட்டாங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேமராவை காமிப்பாங்க. அப்ப வந்து அவங்க மாமா வந்து கூப்பிடுவாரு, வா மாப்பிள்ள ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அங்க வந்து நடக்க போகுது அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. அப்ப வந்து படத்தை டக்குன்னு கட் பண்ணி, இனி முடிவு உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க படத்தை. இப்ப அந்த ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஏன் வந்து இப்படி எங்களை யோசிக்க வைக்கிற, நீயா ஒரு முடிவு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் அதை டிசப்பாயிண்டும் ஆயிட்டாங்க. நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு அந்த கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு? எனக்கு அது வந்து திருப்தியா தான் இருந்தது. அது வந்து அவரு சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து சூர்யா இருந்து நான் யோசித்து பார்த்தேன். நானே சூர்யா இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிக்க எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதேதான். இப்ப வந்து அந்த இடத்துல நம்ம அந்த பாண்டின்ற கேரக்டராவும் இருக்கலாம், இல்ல மத்த ஏதாச்சும் ஒரு கேரக்டரா இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன மாதிரி டெசிஷன் எடுத்திருப்போம் அப்படின்றதுனாலதான் அது ஓப்பன் எண்டிங்கா விட்டுட்டாங்க. ஓகேவா? ஆனா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்க எங்களை ஏன் யோசிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு கிளைமேக்ஸ் பார்த்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படி. கருடனுக்கு அப்புறம், விடுதலைக்கு அப்புறம் சூரிய வந்து ரொம்ப பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாரும் வேற மாதிரி எதிர்பார்த்து வந்துட்டாங்க. ஒரு ராங் ஆடியன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது வேற மாதிரி ஒரு இதுல வந்து வந்துருச்சு. அதனால அவங்க ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது ஓப்பன் எண்டிங்கா விட்டது நிறைய பேருக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். என்னைய பொறுத்தவரை இது கரெக்டா தான் இருந்துச்சு. இப்ப இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தோட ஆடியன்ஸ் யாரு, இந்த படத்தை வந்து யாரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற? இந்த படம் வந்து வில்லேஜ்ல எடுத்திருக்காங்க. அதனால வில்லேஜுக்கான படம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது வில்லேஜ்ல மட்டும் தான் நடக்குதானா? கண்டிப்பா கிடையாது. நீ நம்ம பக்கத்து தெருல போய் பார்த்தேன்னா பக்கத்து தெருல நடக்கதான் செய்யும். ஆனா வேற மாதிரி நடக்கும். அவ்வளவுதான். இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனா இது அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல. ஏன்னு நான் சொல்ல வரேன்னா, அவங்களோட இப்ப இந்த டைரக்டர் இருக்காருல்ல, இவரோட பழைய படம் பெப்பிள்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம பார்த்தோம்னா அவங்களால இந்த வேர்ல்ட வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். அதுக்காண்டி நீ வந்து இப்ப இந்த படம் பார்க்கணும்னா அந்த டைரக்டரோட பழைய படம் நான் பார்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இவரோட ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது வந்து
நம்ம வந்து ஒரு பழக்கப்படாத ஒரு ஸ்டைலு. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி படம்லாம் பார்க்காதப்ப, அவரோட வேர்ல்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னா, இந்த கதையோட நம்ம இன்னும் ஒன்றி போய் நம்ம அத வந்து பார்க்க முடியும். அத வந்து நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். இப்ப பெப்பிள்ஸ் கூட பார்த்தோம்னா, அது வந்து ரொம்ப நெறைய இம்ப்ளிசிட்டா இருக்கும் நெறைய விஷயம். வெளிப்படையா சொல்லிற மாட்டாங்க நெறைய இத. ஒரு மாரி மெட்டாஃபராவே அப்படியே சொல்லிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த படம் எனக்கு பார்க்குறப்ப, எனக்கு எல்லாமே அவர் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரோன்னு தோணுச்சு. அதனால இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். இந்த படம் பார்த்தா அவங்க மாறுவாங்களா? மாறமாட்டாங்களா? இது இந்த மாரி பண்றவங்க மாறுவாங்களா? மாறமாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா யார் மாற வாய்ப்பு இருக்குன்னா, அந்த வீட்ல இருக்க பொண்ணுங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கொஞ்சம் அடமன்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வந்து லவ்வா இருக்கலாம். இல்ல பேஷனா இருக்கலாம். இல்ல படிக்க போற விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்துல நான் அடமன்ட்டா இருப்பேன் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம்ல. ஏன்னா நம்ம பார்க்குறோம். பாண்டியோட கேரக்டரோட கனெக்ட் பண்றோம். அந்த மாரிலாம் இருக்கும். அப்ப பொண்ணு வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா, அவங்க அத அப்படிதானே கனெக்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு அப்படிதான் தோணும். இது வந்து படத்த பத்தின எங்களோட வியூ. நீங்க வந்து படம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட வியூ வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அதே மாதிரி எங்க சேனலுக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.